ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எள் தோசை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அதுக்காக மாவை இப்படி தோசைகளில் இப்படி பரத்தி கொடுக்கணும். பரத்தி கொடுத்துட்டு வறுத்து வச்ச எள், அப்புறம் தேங்காய், அப்புறம் நமக்கு தேவைன்னா ஸ்வீட்டு போட்டுக்கலாம், சர்க்கரை, இல்லைன்னா சால்ட்டு போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் சால்ட்டு போட்டுக்கலாம், நம்ம வேணும்னா ஸ்வீட்டு போட்டுக்கலாம். இதை என்ன செய்யணுன்னா, இப்படி வறுத்து வச்சுருக்கிற இந்த எள்ளை இதில் நம்ம அப்படியே தூவி கொடுக்கணும். தோசை அப்படி வந்துட்டுருக்கும்போது அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த எள்ளை நம்ம கொடுக்கணும். இதை சிசம்னு சொல்கிறோம், நம்ம தமிழில் எள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய கால்சியம் இருக்குது. கால்சியம், அயான் இதெல்லாம் இருக்குது. நம்ம அப்படி வறுத்து வச்சுருந்தேன்னா அதனோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பச்சையாக சாப்பிட்றத விடையிலும் அந்த வறுத்து வச்சது நம்ம தோசையில் அப்ளை பண்ணும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, வெறுமையாக எள்ளை நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். இப்படி எள்ளை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தேங்காயை என்ன செய்யணும்னா சேர்க்கணும். இந்த தேங்காயிலையும் தேங்காய் பூவிலையும் நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம இப்படி சேர்த்து வச்சுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டை ஆட் பண்ணணும். இப்படி சால்ட்டை ஆட் பண்ணி இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சோண்டு மாவு இதுக்கு மேலே என்ன செய்யணுன்னா தெளித்து கொடுக்கணும். தெளித்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை நம்ம தெளித்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை என்ன பண்ணணுன்னா நம்ம அப்படியே மறைச்சி வைக்கணும். அப்படியே மறைச்சி வைக்கும்போது வச்சு இந்த அமுத்தினால் அழுத்தி கொடுக்கணும். இப்படி அழுத்தி கொடுத்தோம்னா அது நல்ல சிகப்பு கலரில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். இதில் இது எள் தேவையற்ற கொலஸ்ட்ராலை என்ன செய்யணும்னா குறைக்கிறது. அப்புறம் போன்ஸுக்கு நல்ல சக்தி, இதில் இருக்கக்கூடிய கால்சியம் போன்ஸை என்ன செய்யுதுன்னா சக்தியாக வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம இது மாதிரி நம்ம இப்படி சாப்பிடும்போது எல்லா சத்தும் நம்ம உணவில் கிடைக்கும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ். இது சாப்பிட்றதுக்கு எந்த இதுவுமே தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், நல்ல டேஸ்ட்டாக